அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், ஷைபாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்கள் சந்திக்கக்கூடிய பீரியட்ஸ் டைமில் சந்திக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 பிரச்சனைகள் தான். ஸோ மாதாந்திர ருது காலத்தில் அந்த 3 days பெண்கள் ஒரு 5 விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த 5 விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாகவும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ முதல் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அடினோமயோசிஸ். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பையோடைய அந்த உள் சுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்டோமெட்ரியம் நார்மலாக வளர்றதை காட்டிலும் கருப்பை தசைகளுக்குள்ளே போய் பொதிஞ்சு வளர்றதை தான் நம்ம அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இர்ரெகுலர் திக்கனிங் ஆஃப் தி எண்டோமெட்ரியம். அந்த எண்டோமெட்ரியம் அந்த உள்புற சுவர் கருப்பை தசைகளுக்குள்ளே போய் வளர்ந்து கட்டிகளாக மாறுறது. இதை தான் நம்ம அடினோமயோமா ஆர் அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் பீரியட்ஸ் டைமில் அவங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரசவ வலி மாதிரி அவங்க சந்திக்கக்கூடிய வலி தான் இந்த அடினோமயோசிஸ் பெயின். இதனால் பேக் பெயின், தொடை வலி, இடுப்பு வலி, கிளாட்ஸாக ப்ளீடிங் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. கருப்பையை அகற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் தள்ளப்படுவாங்க. மருத்துவர்களுடைய பரிந்துரையும் அதுவாகவே இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள். இது நார்மலாக இன்னைக்கு சிறு வயது பெண்கள், திருமணம் ஆகாத பெண்களுக்கே நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் சரியாக வரதில்லை, பீரியட்ஸ் டைமில் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தேவையில்லாத வலி நிவாரண மாத்திரைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறது, பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்காக நிறைய மருந்துகள் சாப்பிட்றது, இது எல்லாத்தோடைய விளைவாகவும் நமக்கு இந்த இரத்த கட்டிகள் கருப்பையிலையும் வரலாம், டியூப்லையும் வரலாம், முட்டைப்பையிலையும் வரலாம், கருப்பைக்கு வெளியவும் வரலாம். இது எல்லாமே நம்ம எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். இது கருப்பைக்கு வெளியே வரும்பொழுது பெல்விக் எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுவே நம்ம முட்டைப்பை மேலே வருது, ஓவரிஸ் மேலே வருது அப்படின்னு சொன்னால் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் தாங்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் இருக்கும். கரெக்டாக பீரியட்ஸ் வரதுக்கு 2 days முன்னாடியே பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். இடுப்பு வலி, தொடை வலி, அப்படியே ஒரு பக்கமாக இழுத்து வலிக்கிற ஒரு வலி இருக்கும். பெண் உறுப்பில் வலி அதிகமாக இருக்கும். மோஷன் போக முடியாது, யூரின் போக முடியாது. அந்த நேரத்துலலாம் ரொம்ப வலி அதிகமாக இருக்கும். தொடை உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். பீரியட்ஸ் முடிகிற வரைக்கும் இந்த பெயின் அவங்களுக்கு டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். பெண்கள் அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய முடியாது. ப்ளீடிங் கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்கும். இந்த பிரச்சனை எண்டோமெட்ரியோசிஸில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெண்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய PCOD, PCOS பிரச்சனை. இதுவும் வலியோட கூடிய ஒரு பீரியட்ஸாக சில பேருக்கு இருக்குது. கூட பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ சரியாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் 2-3 days ஸ்பாட்டிங், அப்புறம் ஓவர் ஃப்ளோ, அப்புறம் ஸ்பாட்டிங், இல்லைனா பீரியட்ஸே வராமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஓவர் ப்ளீடிங். ஓவராக எண்டோமெட்ரியம் திக்கனிங் ஆகிட்டு பீரியட்ஸ் நிற்காமல் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 7லேருந்து 11 பேட் மாத்திர அளவுக்கு ஓவர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு பீரியட்ஸ் டைமில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, மெனரோஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக இரத்தப்போக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிளாட்ஸாக இருக்குது, நம்பர் ஆஃப் பேட்ஸ் அதிகமாக இருக்குது, டேப்பை திறந்து விட்ட மாதிரி ரத்தம் போகுது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பெண்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்து லாஸ்ட் பார்த்திங்கன்னா PMS. இதில் ப்ளீடிங் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்குது, மார்பக வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, கால் வலி, தொடை வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இடுப்பு வலி அதிகமாக இருக்குது, தூக்கம் வர மாட்டேங்குது. இது எல்லா பிரச்சனையுமே பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்.
இத்தனை வேதனைகள் வந்து ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு மாத ருது காலத்திலையும் ஃபேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாமே ஹார்மோன் சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்குது. ஸோ இந்த 5 விதமான பிரச்சனைகளும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோடைய இம்பேலன்ஸ்னால தான் உருவாகுது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நம்ம பண்ணணும். நிறைய தண்ணி குடிக்கணும். இது எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளீடிங்காக இருக்கலாம், பிஎம்எஸ்ஸாக இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸாக இருக்கலாம், உங்களுக்கு பீரியட்ஸுக்கு முந்தின காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முந்தைய காலகட்டத்தில் வரக்கூடிய அறிகுறிகள், பீரியட்ஸுக்கு முன்னே வரக்கூடிய அறிகுறிகள்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம், நார்த்திசு கட்டிகளாக இருக்கலாம், அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நிறைய தண்ணி குடிக்கணும். குடித்தாலே அந்த வலியும் வேதனையும் குறையும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எல்லா பிரச்சனையுமே நம்ம அந்த ப்ராப்ளத்தை சமாளிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வணிகவியல் ரீதியான பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸமிக் ஆசிட், மெஃபனமிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இதே டாக்ஸமிக் ஆசிட், மெஃபனமிக் ஆசிட் ஆக்ஷன் உடையதாக சொல்லப்படக்கூடிய அற்புதமான ஒரு திரவம் பார்த்திங்கன்னா மோர். ஸோ யாராக இருந்தாலும் சரி இந்த வலியும் வேதனையால் சஃபர் ஆகக்கூடியவங்க ரெகுலராக அந்த டைமில் நிறைய மோர் எடுத்துக்கும் பொழுது இந்த பெயின் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வேதனை, அதிகப்படியான இரத்தப்போக்கு, அதனால் வரக்கூடிய அசௌகரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால் குறைக்க முடியும். அதே மோரில் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான காலகட்டத்தில் சுண்டைக்காயை ரெகுலராக சேர்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உங்கள் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ சரியாக வெளியே வரல அப்படிங்கிறவங்க கீழா நெல்லியோடைய பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த பொடியை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1/2 கிளாஸ்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் பீரியட்ஸ் டைமில் மட்டும் மோரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது கருப்பை வந்து முழுமையாக அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியேறும், ஹார்மோன் சுழற்சியும் சீர்படும். ஸோ மோர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மருந்துகளுக்கு நம்ம அனுபானமாக கொடுக்கறத விட அந்த மோரில் அவ்வளவு சத்து பொருட்களும் இருக்குது. அதனால் நமக்கு கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். தொடர்ச்சியாக மோர் எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன அந்த 5 வகையான பீரியட்ஸ் டைமில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து பல்வேறு தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய யக்ருத் கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல்ல இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன, இதில் என்னென்ன ஸ்டேஜஸ் வந்து இருக்குது, இதற்கான அறிகுறிகள் வந்து என்ன, ஸோ அந்த மாதிரி ஃபேட்டி லிவர் உண்டாகும் பொழுது நம்முடைய கல்லீரலில் என்னென்னலாம் மாற்றங்கள் வந்து உண்டாகுது, இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான யக்ருத் கேர் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடியது சமீப காலமாக நம்ம நிறைய ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாவது ஒரு காரணத்துக்காகவோ இல்லை ஒரு நார்மலாக ஒரு நம்ம கம்ப்ளீட் டெஸ்ட் வந்து பாடி டெஸ்ட் வந்து எடுக்கும் பொழுது வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கொசுறு மாதிரி வந்து கொடுப்பாங்க. நிறைய சமயங்களில் ஃபேட்டி லிவர் வந்து பெரிய பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது, ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட எண்ணங்கள் இருக்குது. ஆனால் கல்லீரல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு அது விசிபிளாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ இல்லை நம்மளுடைய லிவர் என்சைம்ஸோட ரிப்போர்ட்லேயோ தெரியறதுக்கே வந்து நமக்கு 5லேருந்து 10 வருஷங்கள் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நாளடைவில் வந்து அது கல்லீரலோட செயலிழப்பு வரைக்கும் கூட வந்து போகலாம். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஃபேட்டி லிவருங்கிற ஒரு கண்டிஷன் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது, அதே மாதிரி ரத்த அழுத்தம், இதய சம்பந்தமான நோய்களுக்கும் இதற்கும் நிறைய தொடர்பு வந்து இருக்குது. உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது.
ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஃபேட்டி லிவரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நம்மளோட உணவில் நல்ல ப்ரோட்டீனும் நல்ல கொழுப்பு வகைகளும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது அவசியம். ஸோ கூடவே சில மூலிகைகளையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து நம்ம யக்ருத் கேர் கஷாயம் அப்படிங்கிற ஒரு கஷாயமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த கஷாயத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிசாலை. ஸோ கரிசாலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது. அது கூடவே வந்து சீந்தில், அது கூட வந்து நம்ம கடுக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கீழாநெல்லி. இந்த 4 மூலிகைகளும் சேர்ந்து நம்ம கஷாயமாக ரெகுலராகவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ கல்லீரலை வந்து பாதுகாக்கிறதுல கரிசாலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கரிசாலையில் வந்து வேடலோ லாக்டோன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. ஸோ இந்த வேதிப்பொருள் வந்து நம்ம கல்லீரல் செல்களில் வந்து பாதிப்பை அதிகப்படுத்தாமல் அந்த கழிவுகளை முறையாக வெளியேற்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கல்லீரல் செல்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கரிசாலையை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி சீந்தில். சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர்னு நம்ம சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டமை வந்து பேலன்ஸ்டாக வச்சு வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் நமக்கு தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் வந்து கூட. ஏன்னா ஃபேட்டி லிவரில் வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து இன்ஃப்ளமேஷன் தான் வந்து அதிகமாகும். அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து நம்ம சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டால் தான் அடுத்த ஒரு கண்டிஷனான ஃபைப்ரோசிஸ்க்கு போகும். ஸோ இந்த சீந்தில் வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய டினோஸ்போரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் வந்து நம்ம கல்லீரல் செல்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. ஸோ அதனால் நம்ம வந்து சீந்தில் வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து கீழாநெல்லி. ஸோ இந்த கீழாநெல்லி அப்படிங்கிறது வந்து கல்லீரலுக்கான ஒரு மூலிகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பாரம்பரியமாக நமக்கு கல்லீரலில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்ததோ இல்லை வந்து மஞ்சள் காமாலைக்கோ வந்து கீழாநெல்லியை பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த கீழாநெல்லி ஒரு பெஸ்ட் ஹெப்பட்டோ ப்ரொடெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து நம்ம கல்லீரலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாகி அதனால் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் வந்து சரி செய்யக்கூடியது. ஸோ அதனால் நம்ம வந்து கீழாநெல்லியை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக வந்து கடுக்காய். ஸோ கடுக்காய் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய செபுலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு தேவையான அந்த காயக்கற்ப தன்மையை வந்து கொடுக்கும். காயக்கற்பம் அப்படின்னா வந்து ஒரு ஆன்டி ஆக்சிஸ் தன்மையை வந்து கொடுக்கறதுனால கல்லீரல் செல்களுக்கு வந்து புதுப்பிக்கக்கூடிய அதனுடைய அந்த ரிசைலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல்கள் வந்து மீண்டும் வந்து ஒரு பழைய நிலைக்கு வரதுக்கான ஒரு தன்மையை வந்து நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஸோ கல்லீரலை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த கடுக்காய்க்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 4 மூலப்பொருட்களும் சேரக்கூடிய ஒரு கஷாயத்தை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். கூடவே வந்து நல்ல ஆரோக்கியமான உணவு முறை, ஸோ வாழ்வியல் முறைகளில் வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை, இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த யக்ருத் கேர் கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். கல்லீரல் செல்களை புதுப்பிச்சு ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய யக்ருத் கேர் கஷாயம் எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். சீந்தில், கடுக்காய், கரிசாலை, கீழாநெல்லி. கரிசாலையும் கீழாநெல்லியும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ சூர்ணமாக்கி யக்ருத் கேர் கஷாய சூர்ணமாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கிக்கலாம். ஒரு 200 ml தண்ணீரை வந்து நம்ம சூடாக்கிக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த யக்ருத் கேர் கஷாய சூர்ணத்தை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஷாயம் நல்லா 4ல் 1 பாதியாக வந்து நமக்கு குறையணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம். இந்த கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த யக்ருத் கேர் கஷாயத்தை வந்து உணவுக்கு அப்புறமா காலை மாலை 2 வேளையும் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். ஸோ இந்த மாதிரியான கரிசாலையோ கீழாநெல்லியோ எனக்கெல்லாம் கிடைக்கல டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க யக்ருத் கேர் கேப்சூல்ஸ் வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது. ஸோ அதை நீங்கள் வந்து 2 கேப்சூல்ஸ் உணவுக்கு அப்புறமா ரெகுலராக எடுத்துக்கும் போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தரமாக விடுபடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. உலகத்தில் பொய் சொல்கிறவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் பொய்யா சொல்கிறவங்க அவங்களும் பல பேரை பார்த்துருக்கோம். இன்னொன்று, வாயை திறந்தா பொய்யை மட்டுமே சொல்கிறவங்க அவங்களும் சில பேர் உண்டு. ஆனால் இதில் அண்டப்புழுகன் உண்டு, ஆகாச புழுகன்னு சொல்லுவாங்க. இது யார் யார் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இல்லையா? அந்த அண்டப்புழுகன்னா யார், ஆகாச புழுகன்னா யார், இப்போ தெரிஞ்சுக்கலாமா கதையில்? ஒரு ஊரில் ஒரு அப்பாவுக்கு 4 பையங்க. இந்த 4 பையங்களுமே அப்பா பேச்சு மட்டும் இல்லை, ஊரில் யார் பேச்சையுமே கேட்கறது இல்லைங்கிற முடிவோட சத்தியம் பண்ணியே பிறந்தவங்க. இதை சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு அடங்காத பிள்ளை வெளியில் ஊருக்கு அடங்கி தான் ஆகணும்னு. இவங்க வீட்டுக்கும் அடங்க மாட்டாங்க, வெளியில் உலகத்துக்கும் ஊருக்கும் அடங்க மாட்டாங்க. அப்படி ஒரு அருமையான பிள்ளைங்க 4 பேரும். படிப்பு இல்லை, வேலை இல்லை. ஆனால் ஊரினுடைய அந்த சாவடின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ மத்திய இடம், அந்த இடத்துல உக்காந்துட்டு வர்றவங்க போகிறவங்களையெல்லாம் வம்பிழுப்பாங்க. யார்கிட்டையாவது ஏமாந்த ஆளுகிட்ட காசை பிடுங்கி சாப்பிட வேண்டியது. அப்பாக்காரருக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, அதனால் 4 பையங்களுக்கும் சாப்பாட்டை போட்டுடுறாரு. இவங்களை ஒன்றும் திருத்தவும் முடியல, சொல்லவும் முடியல, என்னடா பண்ணுறதுங்கிற கவலையோடவே அவர் இருந்தார். அந்த மாதிரி இருக்கிற போது இந்த 4 அண்ணன் தம்பிங்களும் ஒரு நாள் வழக்கம் போல் காலையில் வீட்டில் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வந்து நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இந்த பக்கம் வேப்ப மரம் காற்று, அரச மரம் காற்று, இந்த சாவடியில் நடுவில் உக்காந்துட்டு இருந்தாங்க. இப்படி உக்காந்துட்டு இருக்கிற போது வெளியூர்லேருந்து ஒரு பையன் வந்தார், ஒரு இளைஞர். பார்க்குற போதே கொஞ்சம் வசதியான ஆள், போட்டிருக்கிற சட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இந்த 4 பேருக்கும் டேய் ஆள் பிரமாதமாக இருக்காண்டா அப்படின்னா ஒருத்தன், ஆமாண்டா அங்கே பாடுறா, அவன் கையில் மோதிரத்தை பாடுறா, ஐயோ ஆமாம், இன்னொரு கையில் காப்பை பாடுறா, ஆமாம் சட்டையை பாடுறா, எவ்வளோ பிரமாதமாக விலை உயர்ந்த சட்டை போட்டிருக்கான் அப்படின்னு 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற போதே அந்த பையன் அப்படியே வந்தவன் அவனோட போதாத காலம் இந்த 4 பேர்கிட்டையும் நேராக வந்தான். வந்து அந்த ஊரில் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவங்க வீடு எங்கே இருக்குன்னு அட்ரஸ் விசாரித்தான். இந்த 4 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு ஒருத்தன் வசமாக சிக்கிட்டான், இவனை வச்சு செஞ்சு இன்னைக்கு சம்பாதிச்சிடுறதுங்கிற முடிவோட, உட்காருங்கண்ணே உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் வழி, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, முதல்ல நீங்கள் எந்த ஊர், யார் என்ன அப்படின்லாம் விவரம் கேட்க ஆரம்பித்தான். அந்த வந்த பையனும் பாவம் ரொம்ப வெள்ளந்தி போல் அவனுடைய ஊர், குடும்பம், அவங்க வீட்டில் உள்ள வசதி பெருக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லி முடித்ததோடனே சரி நல்ல வகையான ஆள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த 4 பேரும் அவனோட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்ததில் திடீர்னு நமக்குள்ளே ஒரு பந்தயம் வச்சுக்கோமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. இந்த வந்த பையனுக்கு, ஏங்க எனக்கு அடுத்த வீட்டுக்கு போகணுங்க, அவங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குது, ஒருத்தரை பார்க்க போகணும், அதுக்கு வழி கேட்டால் நீங்கள் பந்தயம்லாம் வைக்கிறேங்கிறீங்களே. நாங்கள் வழி சொல்கிறோம், ஏன் கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு அங்கே வழி காட்டுறோம், அதுக்கு முந்தி நாங்கள் கேட்குறதுக்கு பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போகலாம் அப்படின்னாங்க அந்த 4 பேரும். இந்த வந்த பையனுக்கும் ஒரு ஆர்வம் வரும்ல, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு. அதில் ஒருத்தர் 4 பேரில் அண்ணன் தம்பி சொன்னால், எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்கிற அறிவாளிகள் மட்டும்தான் உள்ளே வரலாம் அப்படின்னு. உடனே இந்த பையனுக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு, இன்னும் அறிவு சம்மந்தமாலாம் பேசுகிறாங்களே, என்ன தான் அறிவுத்தனமாக பேசுகிறாங்கன்னு கேட்போன்ட்டு, கேளுங்கப்பா கேள்வியை அப்படின்னு. இப்போ மூத்த அண்ணன் சொன்னால், நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம், அதை யார் நம்பலையோ அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு யார் சொல்கிறானோ அவன் எங்களுக்கு அடிமை அப்படின்னு பந்தயம் வச்சான். ஓஹோ அப்படியா சங்கதி, சரி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ அண்ணா ஆரம்பித்தான். நான் பிறந்து, யார் அவர் பிறந்து 2 மாதம் இருக்கிற போது ஊரில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. சரி, அந்த வெள்ளத்தை நானே கிளம்பி போய் ஒரே ஆளாக அந்த வெள்ளத்தை அடைச்சேன், அந்த தண்ணியை பூரா நிறுத்தினேன், ஊரையே நான் தான் காப்பாற்றினேன் அப்படின்னு மூத்த அண்ணன் சொன்னான். இந்த வந்த பையன், அப்படிங்களா ரொம்ப அருமைங்க, உங்களை மாதிரி வீராதி வீரன் உலகத்திலே கிடையாது அப்படின்ட்டான். இப்போ அடுத்த ஆள், நான் பிறந்த 1 மாதத்தில் எங்கள் அம்மா என்னைய மடியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க வீட்டு திண்ணையில், திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு எதிரில் இந்த மரம் ஒன்று இருந்துச்சு எங்கள் வீட்டு வாசலில், அந்த மரத்தில் தேங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் சொல்லியிருந்தாங்க. இந்த தென்னை மரத்தில் ஏறி ஆள் பறிக்கிறதுக்கு வரவே இல்லை. எங்கள் அம்மா கேட்டு கேட்டு பார்த்து அசந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, இளநீ வேணும் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், உடனே கடகடன் நானே மரத்து மேலே ஏறி 5-6 இளநியை பறிச்சுட்டு வந்து எங்கள் அம்மாவோட தாகத்தை தீர்த்தேன். யார் இவர், பிறந்த 1 மாதத்தில் இளநியை பறிச்சுட்டு வந்து அம்மாவுக்கு தாகத்தை தீர்த்தேன் அப்படின்னாரு. அதையும் கேட்டுட்டு அந்த வந்த பையன், அருமைங்க சூப்பருங்க, தாய்ப்பாசம்னா இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்ட்டான். 2வது ஆளும் போச்சா. 3வது ஆள் உடனே, உங்களுக்கு என்னங்க, நான் பிறந்து ஒரு 15-20 நாள் தான் இருக்கும், பிறந்த 15-20 நாள்லையே காட்டுக்குள்ளேருந்து ஒரு பெரிய புலி ஊருக்குள்ளே வந்துருச்சு. அப்புறம் அந்த புலியை ஊரில் யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல, நான் தனி ஆளாக துரத்திக்கிட்டு போய் அந்த புலியோட வாயை பிளந்து புலியை கொன்று ஊர் மக்களை காப்பாற்றினேன் அப்படின்னு 3வது தம்பி அடிச்சு விட்டான்.
இப்போவும் அந்த பையன் சொன்னா, ஐயப்ப சாமிக்கு அப்புறமா உங்களை மட்டும்தாங்க நான் தரிசிக்கிறேன், இவ்வளோ பெரிய வீராதி வீரனா இருக்கீங்களே, உங்களுக்கு என்னோட வணக்கம் அப்படின்ட்டான். இப்போ 3வது ஆளும் போச்சு. 4வது ஆள் பார்த்தான், இவ்வளோ பெரிய புழுகையும் நம்புறானே அப்படின்னுட்டு அடுத்த அவன் சொன்னான், இதெல்லாம் என்னங்க, நான் பிறந்த ஒரே நாள்லயே எங்கள் வீடு அப்படியே சடசடன்னு இடிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தேன் உடனடியாக எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும், எங்கள் 3 அண்ணங்க எல்லாரையும் நான் தான் காப்பாற்றி வெளியில் கொண்டு போனேன் தெரியுமா, இன்னைக்கு இந்த வீடு குடும்பம் நல்லா இருக்குன்னு அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னா அவன். உடனே அந்த பையன் உடனே சொன்னான், இப்படி ஒரு பிள்ளைய தவமிருந்து பெக்கிறதுக்கு தான் உங்கள் அம்மா 4வதாக உங்களை பெற்றிருக்காங்க போல இருக்கு, அதனால் நீங்கள் பிறந்ததில் ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு முடிச்சிட்டான். இப்போ 4 பேரும் முடிஞ்ச வரைக்கும் புழுகி பார்த்தாங்க. ஆனால் இந்த பையன் அசரவே இல்லை. 4 பேருக்கும் ஆமாம் ஆமான்னு போட்டாங்க. இப்போ அந்த பையன் சொன்னான், நீங்கள் சொன்ன கதையெல்லாம் நான் நம்பிட்டேன், இப்போ நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு. என்ன, எங்கள் ஊரில் எங்களுக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம். சரி, அந்த தோட்டத்தில் ஒரு பருத்தி மரம். பருத்தி என்னைக்காவது மரமாக இருக்குதா? ஆனால் மரம் ஆயிடுச்சு. அந்த மரத்தில் பருத்தி பழம் 4 பக்கம் காய்ச்சி வந்துச்சு. சரி, அந்த பழத்தை வெடிச்சு வந்தா உள்ளுக்குள்ளேருந்து பருத்தி தானே வரணும், ஆனால் பருத்தி வரல. 4 பயலுக வெளியில் வந்தாங்க. அந்த 4 பயல்களும் யாருக்கு சொந்தம்? எங்கள் தோட்டத்தில் முளைச்ச மரத்துலேருந்து வந்த பருத்தி பழத்துக்குள்ளேருந்து வந்த பையங்க, எங்களுக்கு தானே அவங்க அடிமை அப்படின்னு. இந்த 4 பேரும் ஆமாம் ஆமாம் அப்படின்னாங்க. அந்த 4 பேரையும் வச்சு எங்கள் அப்பா வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிக்க தான் இந்த ஊருக்கு வந்தேன். இப்போ தான் தெரியுது நீங்கள் 4 பேரும் தான் அதுன்னு வகையாக சிக்கிட்டீங்கன்னு. இந்த 4 பேரையும் ஒன்றா கைத்தை போட்டு கட்டி இழுத்துட்டு போக ஆரம்பித்தான். இப்போ 4 பேரும் ஒன்றா சேர்ந்து, அண்ணன் ஊருக்குள்ளே ஏதோ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு வரவங்க போகிறவங்க கிட்டலாம் காசு பணம் பறிச்சுக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி தான் உங்கள் மூலமாக எங்களுக்கு அறிவு வருது, தயவு செஞ்சு எங்களை அடிக்காதீங்க, விட்டுருங்கன்னு காலில் விழுந்து கும்பிட்டாங்க. அண்ட புழுகனுக்கு ஆகாச புழுகன் தான் சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருதுக்கான். நல்லா இருக்குல்ல? சிந்திக்கலாமா? நன்றி.